நாம் ஈரோடு மாவட்ட அருங்காட்சியகம் தொல்லியல் பொருட்கள் பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் நம்ம இருக்கிறோம். இங்கே பார்க்கக்கூடிய படங்கள் எல்லாமே இது எல்லாமே தோல்பாவை கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க. தோல்பாவை கூத்துல இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க. இது கிராமிய கலைகள்ல ஒண்ணு. தோல்பாவை கூத்து கிராமிய கலைகள்ல ஒண்ணு. நிகழ்கலைகள் அப்படிங்கிற பாடப்பகுதி நமக்கு இருக்கு. அந்த பாடப்பகுதியில இந்த மாதிரி தோல்பாவை கூத்து நிழல்பாவை கூத்து அப்படின்னு ரெண்டு வகையான கூத்துக்களை சொல்லுவாங்க. அதாவது அந்த நாடகத்தில் நடிக்கிற அந்த கதை பாத்திரங்களை அப்படியே தோல்ல செதுக்கி அதன் மூலமா வண்ணங்களை எல்லாம் கொடுத்து கீழே ஒரு குச்சியை வச்சு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டுவாங்க. அப்ப அந்த தோல் ஆளால் செய்யப்பட்ட அந்த பாவைகள் என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே நடனமாடும், அது பேசும், உரையாடல் பேசுற மாதிரி ஒரு காட்சி அளிக்கும். பின்னால இருக்கக்கூடிய அந்த கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பேசுவாங்க. இது ரொம்ப அருமையான ஒரு கலை, தோல்பாவை கூத்து. அதை தான் இங்க இந்த மியூசியத்துல காட்சிப்படுத்தி இருக்காங்க. இடம்தான் சோழிக பழங்குடியினர். நம்ம அந்த திராவிட மொழிகள்ல படிச்சோம். கடைசியா சேர்க்கப்பட்டுள்ள திராவிட மொழிகள்ல எருக்கலா, தங்கலா, குறும்பா, சோழிக்கா அப்படின்னு சோழிக்கான்னு ஒரு மொழி. அந்த சோழிக்கா மொழியை பேசக்கூடிய மக்களுடைய புகைப்படங்களையும் அவங்க பயன்படுத்தின அந்த பொருட்களையும் இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. சோழிக்கா பழங்குடியினர் எங்க இருப்பாங்க அப்படிங்கிற செய்தியை அங்க சொல்றாங்க பாருங்க. எங்க பர்கூர் மலையில இருப்பாங்க. பவானியிலிருந்து பர்கூர், பவானியிலிருந்து ஒரு பேருந்து போகும். பவானி, அந்தியூர், அங்கிருந்து ஒரு பேருந்து போகும். அங்கதான் ஒரு மலைப்பகுதி இருக்கு. அந்த மலைப்பகுதியில இன்னும் மக்கள் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்றைய கால மக்கள் மாதிரி உடையணியாம அங்க இருக்கு பாருங்க. அந்த இதுதான் அவங்களுடைய பகுதி. இங்கெல்லாம் சாதாரணமா இருக்கிற மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அங்க உள்ள நம்மளை விட மாட்டாங்க. ஏன்னா அந்த பழங்குடியின மக்களை மட்டும்தான் அங்க உள்ளடுவாங்க. வேற எந்த அரசினுடைய உதவி திட்டமும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்களை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அதை வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க பயன்படுத்துற அந்த பொருட்கள், அந்த குடுவை பாரு, சுரக்குடுவை, தப்பு, முங்கில் பாண்டம், வெட்டுக்கத்தி, அருவாள், கடப்பாறை, மகுடி, அப்புறம் ஒத்து, இதாவது இசைக்கருவிகள், புல்லாங்குழல், பெருசு, சின்னது, அவங்க பயன்படுத்தின அகல் விளக்குகள், அவங்க என்னென்னவெல்லாம் இசைக்கருவிகள் பயன்படுத்தினாங்களோ அதுல. சோழிகா இனத்துல ஆண்கள் எப்படி இருப்பாங்க, சோழிகா இனத்துல பெண்கள் எந்த மாதிரி ஆடைகள் அணிஞ்சிருப்பாங்க, சிறுவர்கள் எந்த மாதிரி இருப்பாங்க, வயதானவர்கள் எந்த மாதிரி இருப்பாங்க, நாட்டுப்புற நடனங்கள் எந்த மாதிரியான நாட்டுப்புற நடனங்கள் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்க நம்ம இந்த தொல்லியல் பகுதியில காட்சிப்படுத்தி இருக்காங்க. பகுதியில நம்ம இந்த தொல்லியல் பூங்கால பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா மரச்சிற்பங்கள். மரச்சிற்பங்கள்ல பல்வேறு வகையான மரச்சிற்பங்கள் இருக்கு. நம்ம அந்த அறையில என்ன பார்த்தோம்னா தோல்பாவைக்குரிய அந்த தோல் படிமங்களை பார்த்தோம். இங்க நம்ம மரச்சிற்பங்களை அழகா காட்சிப்படுத்தி இருக்காங்க. இதுல யாழியும் யானையும் இருக்கு அப்படிங்கிற ஒரு இது சொல்றாங்க. அடுத்தது ராமர் தங்கமானை வேட்டையாடக்கூடிய ஒரு இதை திருக்கண்ணன்குடி தஞ்சாவூர் மாவட்டத்தில இருந்து இதை இங்க கொண்டு வச்சிருக்காங்க. நவ கிரகங்கள் எவை அப்படின்னு சொல்லக்கூடிய மர சிற்பம் அது. சிவகங்கை சோழபுரத்தில இருந்து கொண்டு வந்த சங்கநிதி மரச்சிற்பம், தஞ்சாவூர் சுப்பிரமணியன் கோயில் மரச்சிற்பம், யாழியும் யானையும் சேர்ந்து உருவான காஞ்சிபுரம் மலை பகுதியிலிருந்து கொண்டு வந்திருக்கூடிய சிற்பங்கள். இது 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த பவானியில கண்டுபிடிக்கப்பட்ட பெண் தெய்வங்களுடைய ஒரு மரச்சிற்பங்களை இங்க வச்சிருக்காங்க. இது சிவன், கிருஷ்ணர் சிற்பம், முனிவர்களுடைய சிற்பம், ஊர் தாண்டவர் சோழபுரத்திலிருந்து கொண்டு வந்த சிற்பங்களை இங்க நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அழகா மரச்சிற்பங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே நம்முடைய தமிழினுடைய தொன்மைக்கும் தமிழருடைய தொன்மைக்கும் தமிழ்நாட்டினுடைய தொன்மைக்கும் இது நமக்கு சான்றா இருக்கு. சிற்பங்கள் பகுதியை நம்ம பார்த்தோம் இந்த தொல்லியல் பூங்கால. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த தானிய பானைகளும் முதுமக்கள் தாழிகளையும் நம்ம இங்க பாக்குறோம். இந்த தானிய பானையில என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கு நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஃப்ரிட்ஜ் எல்லாம் அன்னைக்கு இல்லை. அதற்கு பதிலா பெரிய பெரிய பானைகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா உருவாக்கி அதுல தானியங்களை புழு பூச்சி அரிக்காம சேகரிச்சு வச்சாங்க. அதே மாதிரி முதுமக்கள் தாளியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வயதானவர்கள அவங்களுக்கு தேவையான சாகும் தருவாய் இருக்கக்கூடியவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்களுக்கு தேவையான உணவுகளை போட்டு அந்த முதுமக்கள் தாளியிலேயே உள்ள வச்சு அவங்கள அடக்கம் பண்ணக்கூடிய முறையையும் நம்ம பழைய இலக்கியங்கள்லையும் வரலாறுகளையும் பார்த்திருக்கோம். அது சம்பந்தப்பட்ட முதுமக்கள் தாலியும் இங்க இருக்கு, தானிய பானையும் இங்க இருக்கு. சரியா?
புரிஞ்சுதா? அருங்காட்சியகத்துல அடுத்த பகுதி வந்து நாணயவியல் பகுதியில பாக்குறோம். அந்த நாணயவியல் பகுதியில பல்வேறு விதமான பழங்கால நாணயங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காட்சிப்படுத்தி இங்க வச்சிருக்கிறாங்க. பாருங்க, பாண்டியருடைய நாணயம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. அடுத்தது மைசூர் உடையார், அதாவது 1799 இருந்து 1868 வரைக்கும் இருக்கிற அந்த காலத்துல உருவாக்கப்பட்ட நாணயத்தை தான் அங்க ஒட்டி வச்சிருக்காங்க. ஒட்டி அழகா காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. மைசூர் சுல்தான் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் எந்த மாதிரி நாணயங்களை பயன்படுத்தினாங்க, இங்கேயும் மைசூர் சுல்தானுடைய நாணயங்களை இங்கேயும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி முகலாயர் காலத்துல எந்த மாதிரியான நாணயங்களை பயன்படுத்தினாங்க, அவங்களுடைய இலச்சினையை கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய சிம்பிள் இலச்சினைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வெளிநாட்டு நாணயங்கள், ரியால், அதே மாதிரி 100 ரியால், 10 ரியால், 50 ரியால், 1 ரியால் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம அங்க பாண்டியருடைய நாணயம் பார்த்தோம். இங்க பாருங்க, சோழர்களுடைய நாணயம் இங்க அழகாக வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா காட்சிப்படுத்திருக்கு. இங்க குஷானருடைய நாணயம், மேற்கு சத்ரபருடைய நாணயங்கள் கொடுத்துருக்காங்க. குப்தர் காலத்துல வாழ்ந்த மன்னர்கள் பயன்படுத்திய நாணயங்கள் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. ராஜேந்திர சோழர் 1014ஆம் ஆண்டு அங்கிருந்து 1044வது ஆண்டு வரைக்கும் ஆட்சி செலுத்தின ராஜேந்திரருடைய நாணயங்களுடைய படிமங்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. மிகவும் அருமையான ஒரு விஷயம் இது. பழங்கால நாணயங்களை பார்க்கறதே நமக்கு வந்து ரொம்ப கிடைச்ச ஒரு அபூர்வம். வந்து இந்த தொல்லியல் அருங்காட்சியகத்தில் நம்ம அடுத்த பகுதியை பார்க்கக்கூடிய அரங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவியங்கள், பெயிண்டிங் சம்பந்தப்பட்டதெல்லாம் பார்க்க போறோம். மேலே பாருங்க, 1 2 3 4 5 அப்படின்னு அழகா வந்து பழங்கால ஓவியங்களை அழகா வந்து கண் முன்னால காட்சிப்படுத்தி இங்கே வச்சிருக்கிறாங்க. 1968ஆம் ஆண்டு வரையப்பட்ட ஒருங்கிணைவு ஓவியம். இதை SS லட்சுமி ரத்தன் அப்படிங்கிறவங்க அழகா வரைஞ்சிருக்காங்க. அடுத்தது வி சந்திரசேகரர் அவங்க வரைஞ்ச ஓ ராமா அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக ஒரு நவீன ஓவியம் வடிவில் பண்டைய கால ஓவியம் ஒன்று வரைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி திரு ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து தோடர் பழங்குடியினர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தன்னுடைய கற்பனையால அவங்களுடைய உருவத்தை அழகா தன்னுடைய வண்ணங்களால செஞ்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி பெருமாள் அப்படிங்கிறவரு அன்றைய கால மனிதன், அந்த ஆதிகால மனிதன் உள்ள காட்டு விலங்குகள்ட்ட இருந்து எப்படி தன்னை வந்து காத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரியும், தன்னை அது எப்படி பயமுறுத்துச்சு அப்படிங்கிறதையும் வலியுறுத்தும் வகையில ஒரு அழகான ஒரு ஓவியத்தை அங்க வரைஞ்சிருக்கிறாங்க. அது அந்த பக்கம் வந்து மன்னருடைய கோட்டை மண்டபங்களை பத்தி ஒரு ஓவியங்கள் அந்த அரங்கத்துல நம்ம காட்சிப்படுத்தி இருக்காங்க. இது எல்லாமே ஒரு அருமையான ஒரு பொக்கிஷமா இது எல்லாமே கருதப்படுது. கல்வெட்டுகளும் சிற்பங்களும் இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்துக்கு வந்திருக்கோம். ஈரோடு அருங்காட்சியகத்துல மிக முக்கியமான பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சிற்பங்கள் பகுதி தான் மிக மிக அருமையா இருக்கும். இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்திலிருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சிற்பங்களையும் கல்வெட்டுகளையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையான ஒரு சிற்பம். அது நீலாம்பூர் அப்படிங்கிற இடத்துல காளியம்மனுடைய ஒரு சிற்பம் தான் இது. அடுத்ததாக அதே மாதிரி பத்ரகாளி சிற்பங்கள் கருங்கல்பாளையம் பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இது கிட்டத்தட்ட ஒரு 900 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து இந்த சிலை வந்து உருவாக்கப்பட்டு அதை கண்டுபிடிச்சி இந்த அருங்காட்சியகத்தில் நம்ம காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வராகி காளிங்கராயன் கால்வாய், அதாவது 150 ஆண்டுகளுக்கு முன்னால வராகி அவதாரம் கொண்டுள்ள ஒரு சிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது 1100 ஆண்டுகள் பழமையான ஐயனார் கல்வெட்டு பட்டக்கல் வலசு அப்படிங்கிற ஒரு பகுதியில் கண்டுபிடிச்சாங்க. இது கிட்டத்தட்ட 1100 வருஷம் பழமையான கல்வெட்டு. அதே மாதிரி சென்னிமலை பகுதியில் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தலைப்பணிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருங்கல் சிற்பம். அடுத்தது 3 அடுக்கு வீரக்கல். 3 அடுக்கு வீரக்கல் 1 2 3 3 அடுக்குல 3 விதமான சிற்பங்களை இங்கே செதுக்கியிருக்கிறாங்க. வீரர்களுடைய அடையாளமா அந்த வீரர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அவர்களுக்கு துணை நின்ற விலங்குகளை பற்றிய ஒரு புடைப்பு சிற்பங்களை இந்த இதில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. 9ஆம் வகுப்புல நம்ம படிச்சிருப்போம் சிற்பக்கலை அப்படின்னு ஒரு பாடம் நம்ம
கடந்த ஆண்டு படிச்சிருக்கிறோம். அந்த சிற்பக்கலையில முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள், அதெல்லாம் முழு உருவ சிற்பங்களா இருந்துச்சு. இதெல்லாம் புடைப்பு சிற்பம். ஒரு பகுதி மட்டும் உருவருக்கும், பின்னால பகுதி இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சிற்பம் தான் இது புடைப்பு சிற்பம். அதே மாதிரி முழு உருவ சிற்பங்கள். அடுத்தது அதே மாதிரி 3 அடுக்கு வீரக்கல் ஊசிமலை பர்கூர் பகுதியில் 300 வருஷத்திற்கு முன்னால பழமையான ஒரு புடைப்பு சிற்பம், பின்னாலே ஒரு புடைப்பு சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டு அது இங்கே நமக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா காட்சிப்படுத்தியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஊசிமலை பகுதி பர்கூர் நம்ம அங்கே பார்த்தோம். பர்கூர் மலை பழங்குடியினர்கள் பற்றி நம்ம பார்த்தோம். அந்த பழங்குடி ஊர்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிற்பம் தான் இந்த 3 கல் அடுக்கு சிற்பம். அடுத்தது புலிக்குத்தி பட்டான்கள். புலிக்குத்தி பட்டான்கள் இன்னும் 300 வருஷத்திற்கு முன்னால பழமையானது. இது எல்லாம் நடுக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது போரில் இறந்துபட்ட வீரர்களுக்கோ அல்லது விலங்குகளை அடக்கி இறந்த வீரர்களுக்கோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடுகல்ல வடிப்பாங்க. அந்த மாதிரி புடைப்பு சிற்பமா இந்த நடுகள் வடிச்சிருந்தாங்க. இது பவானிக்கு பக்கத்துல ஊராட்சி கோட்டை அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து இது கண்டுபிடிக்கப்பட்டது.